மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரதட்சணை புகாரில் நெல்லை இருட்டுக்கடை அல்வா கடை உரிமையாளரின் மருமகனுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு பாளையங்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பல்ராம் சிங் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, இப்போ சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது திருநெல்வேலி இருட்டுக்கடை அவனுடைய மகள் கனிஷ்கா அவனுடைய திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் திருநெல்வேலியில் நடந்தேறியது. கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவரோடு அவருக்கு திருமணம் நடந்த நிலையில கடந்த திருமணம் நடந்த 40 நாட்களுக்குள் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் வரதட்சணை கொடுமை நிகழ்த்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் கனிஷ்காவும் அவருடைய தாயார் கவிதா ஆகியோர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த கணவர் குடும்பத்தார் பல்ராம் சிங் மற்றும் அவருடைய தந்தை ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. அந்த சம்மன் அடிப்படையில திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அந்த அவர்களுக்கான விசாரணை நடத்துவதற்காக காவல் ஆய்வாளர் தொடர்ந்து பேசலாம் சிவமணி. தற்போதைய விவரங்களுக்காக நன்றி.